நெக்ஸ்ட் இது ஏன்ஷியன்ட் இந்தியாவோட கொஸ்டின். Gupta period. The irrigation device called Aragata was. So Aragata அப்படிங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் 2016 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ அப்போ அந்த டைம் இது வாட்டர் வீல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். சரியா, வாட்டர் வீல். அப்ப இங்க பாருங்க, வாட்டர் பேக் மேட் ஆஃப் லெதர் புல்டு ஓவர் புள்ளி. அப்ப இதுவும் வாட்டர் வீல தான் குறிக்குது. இங்க லார்ஜ் வீல் வித் எர்த்தன் பாட் டைடு டு தி அவுட்டர் எண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்போக்ஸ். A larger earthen pot driven by the bullock. A large water bucket pulled by the rope directly by hand. அப்ப எல்லாமே வாட்டர் வீல தான் குறிக்குது. ஆனா எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது இட் இஸ் earthen pots. earthen pots. ஸோ நீங்க அந்த வீல் மாதிரி இருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி வந்து பானையை வந்து கட்டி விட்டுருவாங்க. ஸோ பானையை வந்து சுத்திட்டே இருக்கும்போது இந்த பானை வந்து தண்ணியை கீழே இருந்து மோந்துட்டு மேலே வந்து விடும். ஸோ இதுக்கு பேர் தான் அராகட்டா. ஆன்சர் இஸ் பி. So this is a ancient India question, a static portion. Static portion. Who among the following rulers in ancient India had assumed the titles Matta Vilasa, Vichitra Chitta and Gunabhadra? சரியா, இது எல்லாமே these are all titles assumed by Mahendra Varman I. சரியா, ancient Indiaல பல்லவாஸ், ancientல பல்லவாஸ். ஸோ உங்களோட இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட், ஸோ அந்த என்சிஆர்டியில பாத்தீங்க அப்படின்னா அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டாட்டிக் கொஸ்டின் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியா, டைரக்ட் கொஸ்டின். Faxian, the Chinese pilgrim, traveled to India during the reign of. This is also ancient India question from Gupta period. From Gupta period. சரியா, வெரி ஸ்டாட்டிக் கொஸ்டின். ஆன்சர் இஸ் சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2. ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் இயர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் லெட் அ சக்சஸ்ஃபுல் மிலிட்டரி கேம்பெயின் அகெயின்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் ஸ்ரீவிஜயா, த பவர்ஃபுல் மேரிடைம் ஸ்டேட் which ruled the Malay Peninsula, Sumatra, Java and the neighboring islands. Yeah. So this is a question from medieval India. Medieval India. Yeah. Cholas. Cholas. So it is Rajendra I. Rajendra I. So அப்ப இங்க இவர்தான் என்ன பண்றாரு, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுனாலதான் he is called as கடாரம் கொண்டா அப்படிங்கிற டைட்டில் எடுத்துப்பாரு. ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டின், ஸ்டாட்டிக் டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் மிடிவல் இந்தியா. வெரி சிம்பிள், ஒரே ஒரு கொஸ்டின் தானா இது. சரியா, ஒரே ஒரு கொஸ்டின் தான் இது இங்க இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா, அப்ப இந்த கொஸ்டின் ஏன்ஷியன்ட் இந்தியா கொஸ்டின் 600 to 322 BC, consider the following parts. So this is during Mahajanapadas. Mahajanapadas. So this is also a static area. Static area. சரியா, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. சரியா, territorial region, rivers flowing in the region. Territorial region, rivers flowing in the region. அப்ப இது அஸ்மகா. அஸ்மகா. சரியா, அஸ்மகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன்ல இருக்கு. சரியா, ஸோ இதுதான் சதர்ன் மோஸ்ட் மகாஜனபதாஸ். அப்ப இங்க இது கோதாவரி அப்படின்றப்ப இந்த இதோட கேபிட்டல் அஸ்மகாவோட கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போடனா அப்படின்னு சொல்றோம். So it is located on the banks of river Godavari. Yes, yes, it is correct.
Next is Cambodia. Cambodia is located in the northwestern part of India. Northwestern part of India. சரியா, இங்க இந்த காந்தாரா இங்க இருக்கும் ஆப்கானிஸ்தான் ரீஜன்ல, அதுக்கு பக்கத்துல கீழே காம்போஜா இருக்கும். விபாஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த ஓல்டர் நேம் ஃபார் ரிவர் பீஸ். அப்ப ரிவர் பீஸ் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் பீஸ் சட்லஜ்னு பாக்குறோம். அப்ப அது இங்க இருக்கு, அப்ப இது வராது. அவந்தி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பழைய கொஸ்டின் சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா 2014 and 15 ரெண்டு வருஷமும் கேட்டிருப்பான். அவந்தி இஸ் இன் குஜராத் ரீஜன். மகாநதி எங்க இருக்கு? சவுத் இந்தியால இந்த பெனின்சுலார்ஸ்ல இருக்கு. அப்ப சிம்பிளி யூ கேன் எலிமினேட். கோசலா, கோசலா இது நான் கிளாஸ் நோட்ஸ்லயே கொடுத்திருப்பேன் லாஸ்ட் இயர். மகாஜன பதாஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கோசலா சராயு ரிவர் டிவைட்ஸ் இட் இன்டு நார்தர்ன் பார்ட் அண்ட் சதர்ன் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப இது ரெண்டு தான் கரெக்ட். So answer is only 2. Answer is only 2. சரியா? So this is the ancient India static question. So அப்ப இந்த கொஸ்டின்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின். பட் வித் அந்த நமக்கு தெரிஞ்சிருக்க நாலேஜ் வந்து ஆஃப் மேப் அண்ட் அந்த அதர் திங்ஸ், அந்த ஓல்டர் நேம்ஸ், ஏன்ஷியன்ட் இந்தியால இருக்க நேம்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா we can easily guess the answer. சரியா? The first Gandharva Mahavidyalaya, Gandharva Mahavidyalaya, a music training school, was set up in 1901 by Vishnu Digambar Polskar in. So அப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா though it is related to art and culture, modern Indiaல art and culture ரிலேட்டடா இருந்தா கூட it is a very random question. So இது நார்மலா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கம் அக்ராஸ் பண்ணல, ஸ்டாட்டிக்லயும் நம்ம படிக்க மாட்டோம். அப்ப இது ரெண்டுலயுமே இது வராது. அப்ப this is a very random question. So இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்டா இருக்கும்போது it is difficult to நம்ம guess the answers. சரியா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை விட்டுறலாம். So random question, though it is answer is Lahore, Lahore. சரியா? Next, Ashokan inscription suggests that Pradeshika, Rajika and Yukta were important officers at the district level. District level. அப்ப இது ancient Indiaல Mauryan period, Mauryan periodல static question. So நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் லாஸ்ட் இயரோட நோட்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸை வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கேன். பிரதேஷிகா, ராஜுகா அண்ட் யுக்தா. ஸோ பிரதேஷிகா இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் நோட்ஸ்லேயே. சரியா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ நான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த வருஷம். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நான் கோஆபரேஷன் ப்ரோக்ராம், இப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ வழக்கமா ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஸோ இந்த இதெல்லாமே அதிகமா இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சரியா? ஸோ இதுல the Congress declared the attainment of Swaraj by all legitimate and peaceful means to be its objective. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா this is the very very important change that was introduced by Gandhi. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாடரேட் ஃபேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். ஆனா இங்க என்ன சொல்லியிருப்பாரு? லெஜிட்டிமேட் அண்ட் பீஸ்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நான் கோஆபரேஷன் டைம்ல தான் 1920 நாக்பூர் செஷன் 1920 நாக்பூர் செஷன் போய் ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பான் காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பான். காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் சேஞ்ச். அந்த சேஞ்ச் என்னது? இதுதான். From constitutional means of struggle to legitimate means of struggle. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா வரும். It was to implement in stages with civil disobedience and non-payment of taxes for the next stage. Only if Swaraj did not come within a year and the government resorted to repression. Yes, this was also stated by Gandhi. So இது வந்து நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் படிக்கும் போது பார்ப்போம். காந்தி இதையும் சொல்லியிருப்பார். both the statements are correct. Both the statements are correct. So this is a modern India
கொஸ்டின், மாடர்ன் இந்தியா கொஸ்டின். ஸ்டாட்டிக் ஏரியா புக்ல நீங்க படிக்கிற புக்லயே இருக்கும், ஸ்பெக்ட்ரம்லயே இது கவர் ஆகும். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். How many of the above are members of North Atlantic Treaty Organization, NATO? சரியா, நாட்டோட மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப this is a purely current affairs based question. This is purely current affairs based question. ஏன் இந்த டாபிக் நியூஸ்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்வீடன் வந்து ரீசெண்டா they joined NATO. அப்ப this was in news. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கிறதுனால நாட்டோவோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப இது நிறைய நியூஸ்ல இருந்தது. ஸோ இப்ப நாட்டோ கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியாவும் சர்பியாவும் மட்டும் வரமாட்டாங்க. ஸோ ஆல் அதர் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் நாட்டோ. சரி, அப்போ only 4 is the answer. Only 4 is the answer. So this is the current affairs. அப்ப இதுல மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா ஈஸியா இந்த கொஸ்டினை நம்ம போட்டுக்கலாம். Next, consider the following countries. Consider the following countries. Andes mountains pass through how many of the above countries? சரியா, so but these are all South American countries. Andes அப்படிங்கிறது it is a South American country. சரியா, South American mountain, Andes mountain அப்படிங்கிறது it is present in South America. So western part of South Americaல வரும். So இது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறான். சரியா, so it is spread over Bolivia, Colombia, Ecuador and Venezuela. பிரேசில்ல கிடையாது, பராகுவேல கிடையாது. சரியா, அப்ப இங்க ஆன்சர் இஸ் only 4. Only 4. So in addition to these 4 countries, Peru, Chile, Argentina are the countries where your Andes mountain is spread. 7 countries where அது spread ஆயிருக்கு. But this is a very random question. Very random question. இப்ப இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணி தான் நீங்க பாஸ் ஆகணுமா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்ப this is a very random question. தெரியல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டினை you can leave it and go. சரியா, எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா கிடையாது. நீங்க 200 out of 200 வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரியா, அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் you need to know when to avoid this kind of questions. Next, consider the following water bodies. Consider the following water bodies. Lake Tanganyika, Lake Tonle Sap and Photos Lagoon. Through how many of them does equator pass? So இதுல ஈக்குவேட்டர் எந்த லேக்குள்ள பாஸ் ஆகுதுன்னு கேட்கறேன். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம். So this is also very random state questions, very factual. தெரியலன்னா தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணவே தேவையில்ல. ஆன்சர் இஸ் நன். யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால நம்மளும் இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ் question. Consider the following statement about turmeric during the year 2022-23. சரியா, ஏன்னா ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல there was a topic about in the National Turmeric Board அப்படின்றத ஒன்னு செட்டப் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால இது நியூஸ்ல இருந்தது. India is the largest producer and exporter of turmeric in the world. Yes, more than 30 varieties of turmeric are grown in India. Yes, India different climatic zones இருக்கு. So அப்போ there are more varieties of in the turmeric. Yes, that is also correct. Maharashtra, Telangana, Karnataka and Tamil Nadu are major turmeric producing states in India. Yes, that is also correct. சரியா, that is also correct. அதே கரண்ட் அஃபேர்ஸ்லயே கொடுத்திருந்தாங்க. So all the 3 are correct. All the 3 are correct. So this is a current affairs question. சரியா, this is a current affairs question. These 2 are very random questions. These 2 are very random questions. So இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, which of the following are the evidences
of phenomenon of continental drift. So this is a geography question. Geography question from book itself. Static டைரக்டா உங்களோட என்சிஆர்டிலே இருக்கும். The belt of ancient rocks from Brazilian coast matches with those from Western Africa. Yes. ஸோ உங்களோட இப்படி இருக்கும். இது சவுத் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா. ஜிக்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு உங்களோட புக்ல கொடுத்துருவோம். அப்ப இட் மேட்சஸ். எஸ். டெபாசிட்ஸ் ஆஃப் கானா. ஸோ கானா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க இருக்கும். ஆர் டிரைவ்டு ஃப்ரம் பிரேசில் பிளாட்டூ. அப்ப பிரேசில்ல இதுல இருந்து இருக்கு. அப்ப இதுவுமே உங்களோட புக்லயே இருக்கும். Gondwana system of sediments from India is known to have its counterparts in 6 different land masses of the southern hemisphere. Yes, சவுத் அமெரிக்கால இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் மடகாஸ்கர்ல இருக்கு, அண்டார்டிகால இருக்கு, சவுத் அமெரிக்கால இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோண்டுவானா சிஸ்டம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கிவன் இன் யுவர் புக். அப்ப answer is all the 3 are correct. Static portion, direct question from book.